Hi student, Unit 8, Statistics and Probability, Exercise 8.1. First question, given, find the range and coefficient of range. So நம்ம என்ன find out பண்ணணும் பாருங்க, range and coefficient of range. So இது ரெண்டுமே கண்டுபிடிக்க போறோம். Of the following data. So இது கீழே நமக்கு கலெக்ட் பண்ண டேட்டாவை கொடுத்துட்டாங்க. 3 subdivisions இருக்கு. So first subdivision நான் போடுறேன். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது range and coefficient. So numbers order எழுதியாச்சு. Range formula நமக்கு தெரியும் and coefficient formulaவும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஃபார்முலாஸ் ஃபுல்லாகவே. ஸோ ரேஞ்ச் ஃபார்முலா L minus S. Next one, coefficient of range. So coefficient of range formula L minus S by L plus S. So already நான் சொன்னேன் L இன்றது largest value, S இன்றது smallest value. So given dataல நம்மளோட largest value என்ன first கண்டுபிடிங்க. So largest value நான் L னு எழுதுறேன். So இதில் இருக்கிறது நமக்கு biggest value என்னன்னு பாருங்க 125 and smallest value. So இந்த given values நமக்கு எது ரொம்ப smallest value பாருங்க 63. So இந்த 2 values யூஸ் பண்ணி range கண்டுபிடிக்க போறேன். So first one range formula L minus S. So அப்போ 125 minus 63. So அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுங்க 62. So ரேஞ்சோட வேல்யூ 62. நெக்ஸ்ட் ஒன், நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார்முலா L minus S by L plus S. So L ஓட வேல்யூ 125 minus L ஓட வேல்யூ 63 by 125 plus 63. 63 தான் ரெண்டுமே. சேம் ஃபார்முலா மேலே மைனஸ் கீழே ப்ளஸ்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் மேலே நியூமரேட்டர் மைனஸ் பண்ணுங்கள் 62, டினாமினேட்டர் 125 ப்ளஸ் 63 ஆட் பண்ணுங்கள் 188 வரும். ஸோ ஆன்சர் இதோட விட்டால் நமக்கு எப்போவுமே மார்க்ஸ் தர மாட்டாங்க. ஏன்னா இது நிறைய டைம்ஸ் 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி டிவைட் பண்ணணும். ஸோ நான் இந்த சைடில் டிவைட் பண்ணி காமிக்கிறேன். நியூமரேட்டர் நமக்கு 62 இருக்குது, டினாமினேட்டர் 188. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணிடுங்கன்னா பிக்கஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அதை நம்ம என்ன இது பண்ணிடுறோம், இந்த இடத்துல டிவைட் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. எப்பவுமே நியூமரேட்டரில் இருக்கிறதுலாம் டிவிஷன்ஸ் அண்ட் 188 நமக்கு டிவைட் பண்ணுவோம். ஸோ எப்பவுமே என்ன இருக்கும், நமக்கு இந்த டிவைட் வேல்யூ பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்கக்கூடாது. நம்மளோட டிவிஷன் வேல்யூ தான் என்னவாக இருக்கணும், ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள் 62 ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 0 பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுங்கள் 0 சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம 0 பாயிண்ட் வச்சதால ஒவ்வொரு வேல்யூஸை தான் யூஸ் பண்ணணும். ஸோ 62ன்றது நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா 620 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் 188 into 1. ஸோ இது மாதிரி பக்கத்தில் 1 2 3 நம்ம என்ன பண்ணணும், கேல்குலேட் பண்ணி பார்த்துட்டே வரணும். ஸோ 188 into 3 தான் வரும். 8 3s are 24, balance 2. 8 3s are 24, 24 plus 2 26, balance 2. 1 3 is 3, 3 plus 2 5. ஸோ 564 வருது. சப்போஸ் இது 4ஆக இருந்தால் 4ல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 188 into 4, 8 4s are 32, balance 3. 8 4s are 32, 32 plus 3 35, balance 3. 1 4 is 4, 4 plus 3 7. ஸோ 752 வருது. ஸோ நமக்கு எது நமக்கு நியரஸ்ட் நம்பர் பாருங்கள் 620க்கு 564. எப்பவுமே ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் போடணும். அப்போ 3 டைம்ஸ் தான் நமக்கு வந்துருக்கு. 3 into 188 is 564. ஸோ அப்போ இது ரெண்டு நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணுவோம். 620 minus 564. ஸோ இங்கே 0வாக இருக்குது, பக்கத்தில் பாரோ பண்ணுங்கள். இங்கே 1ஆக சேஞ்ச் ஆகிடும், இன்னும் 10ஆக மாறிடும். ஸோ 1ஓட நம்ம சப்ராக்ட் பண்ண முடியாது. இங்கே பக்கத்தில் பாரோ பண்ணுறேன் 6 அப்போ என்னவா மாறிடும், 5ஆக சேஞ்ச் ஆகிடும். அப்போ இங்கே இருக்க 1 என்னவா மாறிடும், நமக்கு 11ஆக சேஞ்ச் ஆகிடும். ஸோ 10 minus 4 6, 11 minus 6 5, 5 minus 5 0 தான் வரும். ஸோ 56 தான் நமக்கு வந்திருக்கு, 56. ஸோ எப்பவுமே ஒரு டெசிமல் கண்டுபிடிக்கக்கூடாது, இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதில் இன்னொரு 0 கீழே கொண்டு வரேன். 560. ஸோ அப்போ நமக்கு எது ரெண்டுத்தில் எது நமக்கு நியரஸ்ட் வேல்யூஸ் வருதுன்னு பார்க்கணும்.
ஸோ ஆல்ரெடி நம்ம 3 போட்டிருக்கோம் 564, ஆனால் நமக்கு இங்கே 60 தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், 3, 2 ரெண்டு 3, 4 ரெண்டுமே பிக்கஸ்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம 2 யூஸ் பண்ணுவோம். 188 into 2, 8 2s are 16, balance 1, 8 2s are 16, 16 plus 1 17, balance 1, 1 2 is 2, 2 plus 1 3, 376. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், 2 times 2, 376. ஸோ 2 டெசிமல் கண்டுபிடிச்சாச்சு. ஆன்சர் நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 0.32. ஸோ இதான் நமக்கு என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ எனக்கு இங்கே பிளேஸ் இல்லை, நான் சிஆர்னு போடுறேன். ஆனால் நீங்கள் ஃபுல்லாக எப்பவுமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் எதுனா தான் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் கன்ஃபார்மாக நம்ம இந்த டெசிமல் வேல்யூஸோடு தான் ஆன்சர் முடிக்கணும். பையோட முடிச்சா மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் நான் கொஸ்டின் நமக்கு சப்டிவிஷன் 2 கொடுத்துருக்காங்க பாருங்கள், 43.5. ஸோ எல்லாமே எப்படி இருக்குது, டெசிமலில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த சம் பார்க்கலாம். ஸோ சப்டிவிஷன் 2 கொஸ்டின் நான் எழுதிட்டேன். ஸோ சேம் நம்ம ரேஞ்ச் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலாஸ் தெரியும், L minus S, L minus S by L plus S தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது L வேல்யூ. ஸோ கிவன் வேல்யூஸ்லேயே எது பிக்கஸ்ட் வேல்யூன்னு பாருங்கள், 61.4. ஸோ L வேல்யூ 61.4. நெக்ஸ்ட் ஒன் நமக்கு S வேல்யூ வேணும். ஸோ கிவன் டேட்டாலே எந்த வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூ பாருங்கள், 13.6. ஸோ இப்போ நான் ரேஞ்ச் கண்டுபிடிக்க போகிறேன். ரேஞ்ச் ஃபார்முலா L minus S. So L value 61.4 minus S value 13.6. So இப்போ ரெண்டு சப்ராக்ட் பண்ணுவோம், 61.4, 13.6. ஸோ நியூமரேட்டரில் மேலே இருக்க நம்பர் பாருங்கள், ஃபஸ்ட் இருக்க நம்பர் ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பக்கத்தில் borrow பண்ணுங்கள். அப்போ 14 சேஞ்ச் ஆகிடும். இது என்னவா மாறிடும், 0 மாறிடும். ஸோ 0வோட நம்ம 3 சப்ராக்ட் பண்ண முடியாது. இங்கே பக்கத்தில் borrow பண்ணுங்கள். இது 5 மாறிடும். இது என்னவா மாறிடும், 10. 14 minus 6 பண்ணுங்கள், நமக்கு வேல்யூ 8 வரும். பாயிண்ட் வேல்யூ கம்ப்ளீட் ஆனதால் பாயிண்ட் வைங்க. 10 minus 3 7, 5 minus 1 4. ஸோ இது எல்லாமே சப்ராக்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 47.8. ஸோ ரேஞ்சோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன் நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் formula L minus S by L plus S. L value 61.4 minus S value 13.6 by L value 61.4 plus S value 13.6. So first one numerator subtract பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம ரேஞ்சில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 47.8 by denominator additionல இருக்குது 61.4, 13.6. ஸோ டெசிமல் நம்பர்ஸை கரெக்டாக ஆட் பண்ணணும். 6 plus 4 10, balance 1. ஸோ டெசிமல் நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ பாயிண்ட் வச்சுருங்க. 3 plus 1 4, 4 plus 1 5, 6 plus 1 7, 75.0 இருக்குது. பாயிண்ட் அப்புறம் 0 வந்தால் நமக்கு வேல்யூ கிடையாது. ஸோ 75 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன பாருங்கள், 47.8 டிவைடட் பை 75 இருக்குது. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ண வேண்டியது தான். 47.8 75. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி தான், இங்கே உள்ள இருக்க நம்பர்ஸ் நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், வேல்யூஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ 47.8 இருக்குது. அப்போது 0 பாயிண்ட் சேர்த்துக்கிட்டு நான் என்ன பண்ணிப்பேன், 478. ஸோ இதையும் நம்ம என்ன எடுத்துப்போம், சேர்த்து எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா ஜீரோஸ் நம்ம ஒவ்வொரு வேல்யூஸும் ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த 8 என்ன பண்ணுவோம், பாயிண்ட் வேல்யூஸ்க்கு பதிலாக எடுத்துப்போம். ஸோ இப்போ என்ன இங்கே இருக்குன்னு அர்த்தம்னா 478. ஸோ அப்போது 75 டேபிள் லைனாக போட்டு பார்த்து வரணும். ஸோ 75ல் நியரஸ்ட் நமக்கு என்ன வரும்னு பார்க்கணும். நான் 75 into 6 முதல்ல மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 6 5s are 30, பேலன்ஸ் 3 இருக்கும். 7 6s are 42, 42 plus 3 45. ஸோ 6 times போட்டிருக்கோம், 450 இருக்குது. நமக்கு 478 வரணும். ஸோ நான் நெக்ஸ்ட் நம்பர் ட்ரை பண்ணுறேன். 6 times, நெக்ஸ்ட் 7 times பார்ப்போம். 7 5s are 35, பேலன்ஸ் 3. 7 7s are 49, 49 plus 3 52. ஸோ 525 வருது. ஸோ இது ரெண்டுத்தில் எது நமக்கு நியரஸ்ட் நம்பர் பார்க்கணும். இதோட கம்பேர் பண்ணும்போது 450 தான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸோ அப்போ எந்த நம்பரில் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 6 times தான். ஸோ 60 into 75 450. ஸோ இது ரெண்டு நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 460
78 minus 450. So 8 minus 0 8, 7 minus 5 3, 4 minus 4 0 தான். அப்போ 38 நமக்கு வந்திருக்கு. ஸோ 38 தான் நமக்கு பேலன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு ஜீரோவை கீழே கொண்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், 75 டேபிளில் எது நியரஸ்ட்டாக வருது நம்ம பார்க்கணும். ஸோ இது 6 டைம்ஸ் வந்தாலும் நமக்கு இது என்ன ஆகும், ஒரு 4 டைம்ஸ் 3 டைம்ஸ் தான் வரும். ஸோ அதனால் நம்ம 4 3 இதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 75 into 4, 5 4s are 20, balance 2, 7 4s are 28, 28 plus 2 30, ஸோ 300 வருது. ஸோ நமக்கு 4 டைம்ஸ் பார்த்துருக்கோம், 300 வந்திருக்கு. 5 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். 3 கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி பண்ணுவோம். 5 5s are 25, பேலன்ஸ் 2, 7 5s are 35, 35 plus 2 30. ஸோ 7 5s are 35, 35 plus 3 நமக்கு என்ன வரும், 38. ஸோ நமக்கு 385 300 வருது. ஸோ இந்த 2 வேல்யூஸில் கம்பேரிசனில் நமக்கு 4 தான் இது பக்கத்தில் ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கும், 385 பிக்கஸ்ட்டாக இருக்கும். அப்போ 4 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணோம். 4 into 75 நமக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், 300. 2 டெசிமல் கண்டுபிடிச்சா போதும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஈக்குவல் டு கண்டுபிடிச்ச ஆன்சர் 0.64. ஸோ இதே மாடல் தான் சப்டிவிஷன் 3யும். நீங்கள் இதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்டிவிஷன் 3 கொஷின் 25, 67, 48, 53, 18, 39, 44. ஸோ இந்த சைடில் பண்ணுற அடிஷன் சப்ராக்ஷன் டிவைட் இதெல்லாம் பென்சிலில் சைடில் போட்டதே எனக்கு ஹோம்ஒர்க்கோடு அட்டாச் பண்ணுங்கள். அண்ட் சப்டிவிஷன் 4 கொஷின் 59, 46, 30, 23, 27, 40, 52, 35, 29. ஸோ கொஷின் நம்பர் 2 போத் 1 and 2 ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான். ஸோ நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க குவார்டர்லி ஹாஃப் இயர்லி. ஸோ கொஷின் நம்பர் 2 பாருங்கள், இஃப் த ரேஞ்ச் அண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் த செட் ஆஃப் டேட்டா. ஸோ நம்ம கொஷின் என்ன கொடுத்தாங்க பாருங்கள், ரேஞ்ச் அண்ட் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் த செட் ஆஃப் டேட்டா. ரேஞ்சும் ஸ்மாலஸ்ட் வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க, 36.8 and 13.4. ஸோ எப்பவுமே ஸ்டார்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் ஃபஸ்ட் வேல்யூ. ஸோ ரேஞ்ச் முதல்ல கொடுத்துருக்காங்க, ரேஞ்சோட வேல்யூ 36.8 and next one and the smallest value. ஸோ அண்டுக்கு அப்புறம் என்ன பாருங்கள், நெக்ஸ்ட்டு 13.4. அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூவோட நம்பர் 13.4 ரெஸ்பெக்டிவ்லி. தென் ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் வேல்யூ. நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ ரேஞ்சும் தெரியும், அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், லார்ஜஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம ரேஞ்ச் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் டு L minus S. ஸோ நமக்கு என்னெல்லாம் தெரியும் பாருங்கள், கொஷினில் கிவன் ரேஞ்ச் ஈக்குவல் டு 36.8 அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ தெரியும். ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஈக்குவல் டு 13.4. ஸோ இப்போ இதை நான் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ரேஞ்ச் வேல்யூ 36.8 ஈக்குவல் டு எல் வேல்யூ தெரியாது, ஸோ எல் மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 13.4. ஸோ கொஷின் எல் வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ எப்பவுமே எதை கண்டுபிடிக்கிறோமோ அது ஸ்டேபிளாக அங்கேயே வச்சுக்கோங்க. ஸோ எல் இங்கே இருக்கட்டும். மைனஸ் 13.4 அந்த பக்கம் போகும்போது நாங்கள் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். 36.8 மைனஸ் இந்த பக்கம் சேஞ்ச் ஆகும்போது ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். 13.4 ஈக்குவல் டு எல். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 36.8 13.4. ஸோ 8 + 4 12 பேலன்ஸ். ஸோ இந்த இடத்துல டெசிமல் கம்ப்ளீட் ஆனதால் என்ன பண்ணுங்கள், 1 போடுங்க. 6 + 3 9, 9 + 1 10, பேலன்ஸ் 1, 3 + 1 4, 4 + 1 5. ஸோ எல் வேல்யூ இஸ் 50.2. largest value equal to 50.2. Same model, question number 2 la A subdivision, the range of set of a data is 13.62. So range oda value கொடுத்துட்டாங்க 13.62 and the largest value கொடுத்துட்டாங்க 70.08 and find the smallest value. So இதில் நீங்கள் S value கண்டுபிடிக்கணும், smallest value. ஸோ கேல்குலேஷன்லாம் சைடில் போட்டு காமிங்க பென்சிலில். யாரும் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணாதீங்க, அதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் கையால் போட்டு பார்க்குறது தான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.